நீங்க புதுசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்களா இல்ல பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்தியால இ பாஸ்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இ பாஸ்போர்ட்னா என்ன? உங்களோட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்லயே ஃப்ரண்ட்ல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன RFID சிப் வைக்க போறாங்க. இந்த RFID சிப்ல நம்மளோட எல்லா பயோமெட்ரிக் டீடைல்ஸ் இருக்கும். அதாவது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன் அண்ட் தேவையான எல்லா பர்சனல் டீடைல்ஸும் இந்த RFID சிப்லயே இருக்க போகுது. டிமானிட்டைசேஷன் அப்போ 2000 ரூபாய் நோட்டுகள் சிப் வைக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி உருட்டு கிடையாது. இது நிஜமாவே அங்க ஒரு சிப் வைக்க போறாங்க. இது ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது இமிகிரேஷன் கியூல ரொம்ப நேரம் நிக்க தேவையில்ல. இந்த இ பாஸ்போர்ட் இருந்ததுன்னா ஈஸியா நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். அண்ட் இதனால ஏதாவது பிரைஸ்ல சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. முன்னாடி இருந்த என்ன பிரைஸோ அதே தான் இப்பயும் வைக்க போறாங்க. இந்த இ பாஸ்போர்ட்டோட மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்ன? இது வந்து ஆட்டோமேட்டிக் இ கேட் கிளியரன்ஸ் கொடுத்துரும். இந்த சிப்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறாங்க. இதனால இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் யாரை வேணா பண்ணிட முடியும். ஃபேக் பாஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்தியன் இ பாஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது ஆல்ரெடி கிட்டத்தட்ட 173 to 175 கண்ட்ரீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இந்தியன் பாஸ்போர்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை கிட்டத்தட்ட 600 பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மையத்தில் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட சிப் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை 30 மில்லியனுக்கு 2026 இம்ப்ரூவ் பண்ண போறதாகவும் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதை அடிக்கடி டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.